விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் நகலூர் கிராமம் ஈச்சப்பாறை எனும் ஊரில் முத்துக்காட்டார் என்னும் பழனிசாமி அவர்களின் தோட்டத்தில் இருந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வாழை பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலிருந்து கண் எடுத்தாலும் அல்லது வேற ஒரு ஊர்ல இருந்து கண்ணு நம்ம கொண்டு வந்தாலும் அந்த வேரை மட்டும் சீவணும். அந்த வேரை மட்டும் சீவாமல் நாலா பக்கமும் முளைக்குச்சி மாதிரி நல்லா வெட்டி கீழையும் வெட்டி ரொம்ப கண்ணை டேமேஜ் பண்ணிடுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெட்டின இடத்துல வேர் வளர்ச்சி இருக்காது, வெட்டாத இடங்களில் மட்டும் வேர் வளர்ச்சி வரும். இது எப்படி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை எடுத்துகிட்டு வளரும்? அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் காலம், இந்த வேர் வளர்ச்சி சரியாக கிடைக்காது. அதாவது அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்படி வெட்டி வச்சாதான் நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகிட்ட சொல்லி ஏமாத்துறாங்க. அதனால் வேரை மட்டும் சீவணும். அதாவது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதை வெட்டி பெரிய கண்ணாக இருக்கிறத சின்னதாக வெட்டி அதுக்கு தகுந்த மாதிரி தோட்டங்களில் கொண்டு வந்து வைக்கும் போது வெயிட்டாக தூக்கிட்டு வர்றதுக்கு சின்ன கண்ணாக விட்டால் சின்ன வெயிட்டாக வரும். ப்ளஸ் சின்ன கண்ணாக இருந்தால் சின்ன ஒரு குழி தோண்டி சீக்கிரம் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இப்படி வெட்டி கொண்டு வராங்க. இதில் பாருங்கள், வேர் வளர்ச்சி இல்லை. இது எப்படி நம்மளுக்கு மண்ணில் இருக்க சத்தை எடுத்துகிட்டு நம்மளுக்கு மகசூல் கிடைக்க வைக்கும்? அதனால் நம்ம தோட்டத்தில் இருந்து நம்ம கண் எடுத்தாலும் அல்லது வேற ஒரு ஊரில் இருந்து நம்ம கண்ணு கொண்டு வந்தாலும் வேற மட்டும் சீவி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஒரு ஏக்கருக்கு 1000 கன்று நம்ம வைக்கிறோன்னா சமீர்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அனாம கம்பெனியில். அந்த மருந்தை நம்ம விதநேர்த்தி பண்ணி நடவு பண்ணோம்னா ஃபுல்லாக வேர் வளர்ச்சி கிடைக்கும். அனாம கம்பெனிக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.